எங்க இருந்துடா யோசிக்கிறீங்க புதுசு புதுசா? அதுக்கு மேல உங்க இஷ்டம், நம்ம என்ன பண்ண முடியும்? நான் ஒரு 500 ரூபா கஷ்டம் தான் உண்ணா 2 நாள்ல திருப்பி தந்துடுறேன். எதுக்குடா உனக்கு 500 ரூபா? இங்க பாருண்ணா, டேய் என்ன இல விடாது. போட்டுக்க பனியன் இல்லாம இதை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கேனா. எங்க இருந்துடா யோசிக்கிறீங்க புதுசு புதுசா? நீ ஏறி அடி கபிலா, இது நம்ம காலம். ஏன்டா சோகமாக்குற? என் ஆளு வீட்டுல கேஷ் பாக்குறாங்கடா. செல்லே வந்துருச்சு, உன்னமா கேஷ்ட் பாக்குறாங்க. செல்லே வந்துருச்சு, நீமால கேஸ்ட் பாக்குறீங்க. நாங்க பாப்போம். நாம ஒரு டென்ஷன்ல இருப்போம், நம்ம டென்ஷன் ஏத்துறதுக்கு இவனுங்க ஒண்ணு சொல்லுவானுங்க இந்த மாதிரி. என் ஆளு வீட்டுல கேஷ் பாக்குறாங்கடா. செல்லே வந்துருச்சு, உன்னமா கேஷ்ட் பாக்குறாங்க. செந்தில ஜெயிலுண்டாலே வச்சு போடணும்னா நம்ம ஆளு ஒரு ஆளு அவங்க பிளாக்ல இறங்கணும். அது ஒன்னாலதான் முடியும். இதெல்லாம் பெருமையா? கடமை. போடுறியா? போகணும், அங்கேயே தங்கணும், அங்கேயே தங்கி போடணும். ஸ்கெட்ச் எடுத்து அதை வெட்டணும். நீ போட்டனு இதான் எல்லா வேலையும் செய்வோம். வேலை இவருக்கு வருது. வடச்சென்னை 3ல ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா. அவரு பாட்டு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் தான் சொல்றாரு. அதுக்கு என்ன இது அப்படின்றதே சொல்ல மாட்டேன்ற. போடுறியா? எங்க ஜெயிலுக்கு போகணும், அங்கேயே தங்கணும், அங்கேயே தங்கி போடணும். ஸ்கெட்ச் எடுத்து அதை வெட்டணும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுது? கடைசியா புரிஞ்சுதானே கேட்டீங்களா? அது மட்டும் புரிஞ்சுது சார். ஆனா அந்த தாத்தாவுக்கு பயம் இல்ல. அப்பா, நானும் இந்த பொண்ணை லவ் பண்றோம். நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், நாங்க செத்துருவோம். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரி, அந்த பொண்ணை எதை வச்சு காப்பாத்துவேன்? என் பேரு மேல 50 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அது எனக்கு கொடுத்துரு. நான் அதை வச்சு காப்பாத்திக்கிறேன். தம்பி, நிலம் உன் பேரு மேல இல்லப்பா, என் பேரு மேல இருக்குது. தம்பி, என்னவா பாத்துக்கிற? அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பா. அம்மா கல்லையா இப்பத்தாலே அவரோட ஆளுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா, அதுக்குள்ளே வால் ஆக்கிட்டேன். நான் தான் எடுத்து விட்டேன். காலம் மாறி போச்சு குமாரு. ஓகேங்க, அங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்களே? மச்சி, அங்க ஏதோ முஸ்லீம்ல போட்டிருக்கு, என்னன்னு படி. மாஷா அல்லாஹ், அவன் டீ குடிச்சே பழகிட்டான், நான் குடிச்சே பழகிட்டேன். உன்னால என்ன செய்யணுமோ செய்யுங்கடா. டேஸ்ட் இருக்கும், பின்னங்கால் பெடலையில போல ஓடுவோம். அடிச்சவனை கொல்லுகடா. உண்மையிலே அதான் எழுதியிருக்காடா. அது ஏதோ ஒரு படத்துல ஒரு டைலாக். இதனடா அது? என்னடா அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி இங்க சொல்லிட்டேன். மாஷா அல்லாஹ், அவன் டீ குடிச்சே பழகிட்டான், நான் குடிச்சே பழகிட்டேன். உன்னால என்ன செய்யணுமோ செய்யுங்கடா. மச்சான், இங்க வாடா வாடா. என்ன மச்சாச்சு? சண்டே ஆச்சு, வண்டியில ஏறட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் வரண்டா. நான் மட்டை கிட்ட எல்லாம் எடுத்து இனிமே உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் சண்டை கிட்ட கூப்பிட்டா தயவு செஞ்சு போகாதீங்க. அப்புறம் அந்த வீடியோல உள்ள மாதிரி தான் லாஸ்ட்ல எண்ட்ல வருவீங்க. எல்லாம் ரெடி, சேஃப்டிக்கு ஒரு லோக்கல் கையும் கூட்டு வந்திருக்கிறேன். உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு போங்க. யார் யாருன்னு பார்த்து தெரிஞ்சு. இவருக்கு இதான் வேலை. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார், முத்தூட் பேர்ல இருந்து பேசுறேன் சார். உங்க அக்கௌண்ட் ஒரு 50,000 ரூபாய் கிரெடிட் பண்ணிருக்கேன் சார். சரி, வந்துட்டான்னு மட்டும் செக் பண்ணிட்டு மட்டும் சொல்லுங்க சார். 50,000 ரூபாயா? இந்த பொருளோட செக் பண்ணிட்டு அடிக்கிறேன், பேசுறேன். 110 ரூபா தான் கிடக்கு. மச்சான் நான் தான் மச்சான் யுவராஜ் பேசுறேன். மச்சான் 100 ரூபா இருந்தா என் நம்பருக்கு மட்டும் அனுப்பிச்சு மச்சான். பெட்ரோல் இல்லாம பெட்ரோல் மச்சான். ப்ளீஸ் மச்சான். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே.
ஒரு கேங்கில் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பானுங்க, என் கேங்லேயும் இந்த மாதிரிலாம் இருக்கானுங்க. இப்படித்தான் ஏதாவது ஒன்று பேசி இருக்கிற அந்த கொஞ்சம் நெஞ்ச 1 ரூபா இவனாச்சும் பரவாயில்ல டீசெண்டாக ஒரு 10 ரூபா இருக்குன்னா அந்த 10 ரூபாயை கேட்டான். என் அக்கௌண்ட்ல 5 ரூபா 2 ரூபா 3 ரூபா தான் கிடைக்கும். அதையுமே கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பானுங்க. சுரேஷே தாடா கோச்சாடா நாடா சுரேஷே. நம்பர் நோட் பண்ணு, ஃபோன் நம்பர் முக்கியமான. காப்பி த நம்பர். 333. நம்பரை சொல்லதானே அவங்க என்ன சொல்றாங்களோ அதை சொல்றா. அப்படி எங்க இருந்துடா யோசிக்கிறீங்க? அப்படி இவனுங்க மட்டும் தாங்க தினசா யோசிக்கிறாங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். வரமாட்டாங்க, தொல்லை பண்ணிக்கிறேன். எப்படா போட்ட போட்ட இது பேர் என்னதுப்பா? டேய் பீடா போடா. ஏய் என்னடி சாம்பார் ரெடியா செஞ்சடி? போ இது சுத்தினே இருக்கு. இது பேர் என்னது? குசுடா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. யார் பண்ணீங்க? என்ன வேணும்? கட்சியில இருந்து வந்துறான். அவங்க அப்பா எங்கப்பா? பொட்ட வேலையை போய் வாங்க வாங்க வாங்க. பீமேல உட்காருங்க, பீமேல உட்காருங்க. நான் சில்லுன்னு போய் மூத்திர எத்தனை குசு திசையா தான் போட்டா, குசு திசையா தான் போட்டா. சத்தியமா முடியலடா. நீங்க ஒழுங்கா சொல்லி கொடுத்திருந்தா அவையே அப்படி சொல்ல பாப்பறா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. டேய் என்னடா? ஏய் பாம்பு கடிச்சு 10 நிமிஷத்துல கூட்டு வந்தா காப்பாத்தலாங்கிறாங்கடா. இங்க இருந்து ஹாஸ்பிடல் போய் 15 நிமிஷம் ஆயிடும்டா. அச்சச்சோ. டேய் அங்க என்னடா தேடிட்டு இருக்க? அந்த பாம்பை தான்டா தேடிட்டு இருக்கேன். டேய் அப்புறம் கூட வந்து அடிச்சுக்கலாம்டா. வந்து தூக்குடா. அதுக்கு இல்லடா, இந்த பாம்பை திரும்ப கடிக்க விட்டா ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல. ஏற்கனவே அவன் உயிர் போற நிலைமையில தான் இருக்கிறான். அவன் பொழைக்குமா இல்ல சாகமா இருக்கிற நிலைமையில அவன் இன்னொரு வாட்டி கடிக்க விடுறான்டா பாருங்க. என்னங்க இது? எங்க இருந்தாங்க வராங்க இவங்கெல்லாம்? ஏ முருகேசி பாம்புடே அங்க பாரு. பாம்புடே. ஆஹா. ஆல்வேஸ் அன்எக்ஸ்பெக்டட். சொல்லுங்க சார். மடப்பட பேசிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? அவன் ஒழுங்கா விட்டுறதான் பாடியாச்சு பிடிச்சிருப்பான். சும்மா இல்லாம வாயை கொண்டு மைக்க கொண்டு போயிட்டு வாய்க்குள்ள திரிக்கிறான். இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். அவளாச்சும் வச்சாரு கொஞ்ச நேரமாச்சும் விளையாண்டு இருப்பான்டா. நீ அவன்கிட்ட இருந்து பிடிங்க நல்லா தாண்டி ஓச்சு விட்டியடா. அவன் இன்னும் திருந்தல மாமா. Bye CSK. அடுத்து 2 மில்லியன் தள்ளிப்பட்டு இருக்கு. இதுதான் உண்மையாடா? நல்லா கேட்டுங்க. இது வந்து பொய் கிடையாது. இது ஏதோ சாதாரணமா உள்ள ரீல்ஸே கிடையாது. இதான் ரியாலிட்டி. இப்போ உள்ளது இந்த கரண்ட் ஜென்ரேஷன்ல உள்ள ரியாலிட்டி அப்படித்தான். பசங்களுக்குலாம் வேல்யூவே கிடையாது.